ஏசி டிசி இல்லாமல்ல உலகம் 2 நொடி நின்றுவிடும். ஏசி மற்றும் டிசிக்கு என்ன வித்தியாசம்? ஏசி என்பது ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி என்பது டைரக்ட் கரண்ட். ஏசில கரண்ட் முன் பின் மாறி மாறி ஓடும். டிசியில் கரண்ட் ஒரே திசையில் மட்டும் ஓடும். ஏசி சைன் வேவ் மாதிரி இருக்கும், டிசி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். வீட்ல வரும் கரண்ட் ஏசி, பேட்டரி டிவைசஸ் டிசி. நீண்ட தூரம் அனுப்ப ஏசி தான் ஈஸி மற்றும் எஃபிஷியன்ட். ஏசி வோல்டேஜ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக மாறும். டிசி கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். நம்ம இந்தியாவுல ஏசி ஒரு செகண்டுக்கு 50 முறை மாறும். டிசி மாறவே மாட்டாது. கரண்ட் செல்லும் போது கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும். ஏசில அது குறைவு. ஏசி வோல்டேஜை ஈஸியா உயர்த்தவும் குறைக்கவும் முடியும். டிசி வோல்டேஜை மாற்றுவது ஈஸி இல்ல. பவர் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு ஏசி வரும். டிவைசஸ் உள்ள டிசி வேலை செய்யும். ஏசி ஹை வோல்டேஜ் ஆபத்தானது. டிசி லோ வோல்டேஜ் சேஃபா இருக்கும். ஏசி வீடுகள், இண்டஸ்ட்ரீஸ் எல்லா விட்டத்திலும் யூஸ் ஆகுது. டிசி பேட்டரி டிவைசஸ்ல தான் யூஸ் ஆகுது. சார்ஜர் ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணும். ஏசி இல்லனா வீடுகளுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கரண்ட் வராது. டிசி இல்லனா ஃபோன், லேப்டாப் எல்லாம் டெட். நிஜத்துல ஏசியும் டிசியும் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கை ஓடுது. நம்ம வீட்டுக்கு வரும் கரண்ட் ஏசி, நம்ம போனுக்கு போகும் கரண்ட் டிசி. உங்களுக்கு எது முக்கியம்? ஏசியா டிசியா? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா காமெண்ட்ல கேக்குங்கள். எலக்ட்ரானிக்ஸை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.